ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்கும் ஜூலை 1ஆம் தேதி அன்னைக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட்டை பற்றி நம்ம சில விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் இயர் வந்து ரவுண்ட் 1ல் என்ன ரேங்கிங் எடுத்தவங்க வரைக்கும் வந்திருக்காங்க, ரவுண்ட் 2ல என்ன ரேங்கிங் எடுத்தவங்க வரைக்கும் வந்திருக்காங்க, ரவுண்ட் 3ல என்ன ரேங்கிங் எடுத்தவங்க வரைக்கும் வந்திருக்காங்க. இந்த வருஷம் ரவுண்ட் 1ல வரக்கூடிய மாணவர்கள் என்ன ரேங்கிங் வரைக்கும் இருக்க வேண்டும், ரவுண்ட் 2ல இருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன ரேங்கிங் வரைக்கும் இருக்கணும், ரவுண்ட் 3ல இருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன ரேங்கிங் வரையும் இருக்கணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 27 அன்னைக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த வருஷம் ஜூலை 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஜூன் 27 அப்போ லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது ஒரு 5 or 6 டேஸ் தள்ளி போகுது இந்த வருஷம். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது கவுன்சிலிங் ஷெட்யூலும் நமக்கு இந்த வருஷம் ஒரு 5ல இருந்து 6 நாட்கள் வரை, ஒரு வாரம் வரை தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்னா ரவுண்ட் 1ல வரக்கூடிய மாணவர்கள் எப்ப சாய்ஸ் ஃபில்லிங் டேட் வரும், ரவுண்ட் 2ல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்ப சாய்ஸ் ஃபில்லிங் டேட் வரும், ரவுண்ட் 3ல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்ப சாய்ஸ் ஃபில்லிங் டேட் வரும் அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்கும். இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு டென்டேட்டிவ் ஷெட்யூல். ஓகே, வாங்க வீடியோக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட தமிழ்நாடு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கவுன்சிலிங் முடிஞ்சு காலேஜ் ஜாயின் பண்ற வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க கட் ஆஃப் ரொம்ப லோவா எடுத்திருக்கீங்க, உங்க கட் ஆஃப்கான காலேஜ் லிஸ்ட் வேணும் அப்படின்னாலும் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, வாங்க நம்ம கண்டென்ட்டுக்கு போலாம். இயர் வந்து ரவுண்ட் 1ல 200ல இருந்து 179 கட் ஆஃப் இருக்கவங்க வரைக்கும் வந்திருந்தாங்க. ரேங்கிங் வைஸ் பாத்தீங்கன்னா 7.5 ரேங்கிங்ல ஃபர்ஸ்ட் ரேங்கிங்ல இருந்து ஓகேங்களா 1ல இருந்து 2662 ரேங்கிங் இருக்கிறவங்க வரைக்கும் ரவுண்ட் 1ல வந்திருந்தாங்க. இது வந்து 7.5 ரேங்கிங். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் ரேங்கிங், ஜெனரல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், ஜெனரல்னு சொல்றோம். சோ இப்ப ஜெனரல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரவுண்ட் 1ல இருந்து 39,145 ரேங்கிங் இருக்கிறவங்க வரைக்கும் நமக்கு எதுல வந்திருக்காங்கன்னா ரவுண்ட் 1ல வந்திருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ரவுண்ட் 2 கட் ஆஃப் அப்படின்னு பார்க்கும்போது 178.965ல இருந்து 143.08 கட் ஆஃப் இருக்கிறவங்க வரைக்கும் ரவுண்ட் 2ல வந்தாங்க லாஸ்ட் இயர். அவங்களுடைய ரேங்கிங்னு பார்க்கும்போது 7.5 ரிசர்வேஷன் ரேங்கிங்னு பார்க்கும்போது 2663வது ரேங்கிங்ல இருந்து 18,921வது ரேங்கிங் இருக்கிறவங்க வரைக்கும் 7.5ல வந்தாங்க. ஓகேங்களா? ஜெனரல்ல பார்க்கும்போது 39,146வது ரேங்கிங்ல இருந்து 1,37,710வது ரேங்கிங் இருக்கிறவங்க வரைக்கும் ரவுண்ட் 2ல வந்தாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 7.5, இது ஜெனரல். ரவுண்ட் 3ல பார்க்கும்போது 143ல இருந்து 77.5 கட் ஆஃப் இருக்கிறவங்க வரைக்கும் ரவுண்ட் 3ல வந்தாங்க. இத 7.5ல பார்க்கும்போது 18,922வது ரேங்கிங்ல இருந்து 46,848வது ரேங்கிங் இருக்கிறவங்க வரைக்கும் ரவுண்ட் 3ல வந்தாங்க. ஓ லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன்ல 46,848 பேருக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஜெனரல் பார்க்கும்போது 1,37,711வது ரேங்கிங்ல இருந்து 2,39,299வது ரேங்கிங் இருந்தவங்க வரைக்கும் ரவுண்ட் 3ல வந்திருக்காங்க. அப்ப நமக்கு என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து 2,39,299 பேருக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் ஜெனரல்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து லாஸ்ட் இயர் டேட்டா. இந்த வருஷத்துக்கு வருவோம். பேமெண்ட் கட்டி அப்ளிகேஷன் போட்டவங்க வந்து பாத்தீங்கன்னா 2,45,260 பேர். சரிங்களா? இதுல வந்து 7.5 ஸ்டூடெண்ட்ஸ்னு பார்க்கும்போது 50,373 பேர். ஓகேங்களா? அப்போ 2,45,220 பேர் வந்து ஜெனரலுக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. 50,373 பேர் வந்து பேமெண்ட் கட்டி 7.5க்கு அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இந்த டேட்டா வச்சு பார்க்கும்போது ரவுண்ட் 1 ரேங்கிங் என்ன, ரவுண்ட் 2 ரேங்கிங் என்ன, ரவுண்ட் 3 ரேங்கிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1ல 1ல இருந்து 2,861வது ரேங்கிங் இருக்கிறவங்க வரைக்கும் ரவுண்ட் 1ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு 7.5ல. ஜெனரல் பார்க்கும்போது 1ல இருந்து 40,038வது ரேங்கிங் இருக்கிறவங்க வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இந்த வருஷம் ஜெனரல்ல. அதே மாதிரி ரவுண்ட் 2ல பார்க்கும்போது 2,862ல இருந்து 20,317வது ரேங்கிங் இருக்கிறவங்க வரைக்கும் 7.5ல இந்த வருஷம் ரவுண்ட் 2ல ரேங்கிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அதே மாதிரி ஜெனரல்னு பார்க்கும்போது இந்த வருஷம் ரவுண்ட் 2ல 40,039வது ரேங்கிங்ல இருந்து 1,40,612 ரேங்கிங் வாங்கியிருக்கவங்க வரைக்கும் ரவுண்ட் 2ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த வருஷம் ரவுண்ட் 3ல பார்க்கும்போது 7.5ல 20,318வது ரேங்கிங்ல இருந்து 50,373வது ரேங்கிங் இருக்கிறவங்க வரைக்கும் ரவுண்ட் 3ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது 7.5ல. ஜெனரல் பார்க்கும்போது 1,40,613வது ரேங்கிங்ல இருந்து 2,45,220வது ரேங்கிங் இருக்கிறவங்க வரைக்கும் ரவுண்ட் 3ல இந்த வருஷம் ஜெனரல்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, இதுதான் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 ரேங்கிங் இந்த வருஷம். ஓகேங்களா, சரி, ஓகே. ரேங்க் லிஸ்ட் தள்ளி போகிறதுனால சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ வரும், ஒரு குத்து மதிப்பா ஒரு டேட்டாவா சொல்லுங்க. ஓகேங்களா, அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க, பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் கேட்குறீங்க. ரேங்க் லிஸ்ட் தள்ளி போனதுனால இந்த வருஷம் இந்த ஷெட்யூல் வரதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, இது ஒரு டென்டேட்டிவ் ஷெட்யூல் தான். ரவுண்ட் 1க்கு ஜூலை 18, 19, 20 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரவுண்ட் 2க்கு ஜூலை 30, ஆகஸ்ட் 1, ஆகஸ்ட் 2 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரவுண்ட் 3க்கு ஆகஸ்ட் 12, ஆகஸ்ட் 13, ஆகஸ்ட் 14 இந்த 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண மறுநாள் பாத்தீங்கன்னா அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். ஓகேங்களா, உங்களுக்கு எந்த காலேஜ் நீங்க போட்ட காலேஜ்ல எந்த காலேஜ் கிடைச்சிருக்குன்ற அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். அது அடுத்த நாள் 21ஆம் தேதி வரும். அது ஓகே பண்ணதுக்கு அப்புறம் ப்ரொபஷனல் அலாட்மெண்ட் வரும். ப்ரொபஷனல் அலாட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் காலேஜ்ல ஜாயின் பண்ண வேண்டியதான். ஓகேங்களா, அதே மாதிரி தான் ரவுண்ட் 2, ரவுண்ட் 3க்கும். ஓகேங்களா, எப்பவுமே நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண மறுநாளே டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்துடும். நம்ம போட்ட காலேஜ்ல நமக்கு என்ன காலேஜ் கிடைச்சிருக்குன்ற அலாட்மெண்ட் வரும். நம்ம எவ்வளவுதான் காலேஜ் எவ்வளவுதான் கோர்ஸ் போட்டாலும் நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ரிசல்ட் பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் அண்ட் ஒரு கோர்ஸ் தான் செலக்ட் ஆகி வரும் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்ல. ஓகேங்களா, அதை நம்ம ஓகே பண்றதும் அப்போர்ட் கொடுக்கறதும் நம்மளுடைய விருப்பம். ஓகேங்களா, இதை பத்திலாம் நான் வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவுமே பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மேம் எங்களுக்கு வெப்சைட் ஓப்பனே ஆக மாட்டேது, நாங்க மெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டா கூட சுத்திக்கிட்டே இருக்கே தவிர எதுவுமே ஓப்பன் ஆக மாட்டேது, வெறும் எம்டி பேஜா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. டிஎன்இஏ சார்பா லேட்டஸ்டா ஏதாவது வெப்சைட்ல அப்டேட் பண்ணக்கூடிய சமயத்துல இந்த மாதிரி இருக்கும், நீங்க கவலைப்பட வேண்டாம். சரிங்களா, ஃபைனலி ஜூலை 1ஆம் தேதி அன்னைக்கு 7.5 ரிசர்வேஷன் இப்போ உங்களுக்கு காமிக்குதோ காமிக்கலையோ, ஆனா ஜூலை 1ஆம் தேதி அன்னைக்கு 7.5க்கு தனியா ரேங்க் லிஸ்ட் வரும், ஜெனரலுக்கு தனியா ரேங்க் லிஸ்ட் வந்துடும். சரிங்களா, அதனால நீங்க அதை பத்தி ஒரி பண்ண வேண்டாம். வெப்சைட் ஓபன் ஆகலாம் ஓகே அப்படின்றத ஃப்ரீயா விட்டுட்டு ஜூலை 1ஆம் தேதி பாத்துக்கலாம் அப்படின்னு ஃப்ரீயா இருங்க. அதை நினைச்சு குழப்பிக்கிட்டே இருக்காதீங்க. ஓகேங்களா, நிறைய பேர் எல்லாத்துக்குமே பயந்துட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி எதுவுமே பயப்பட தேவையில்லை. ஓகேங்களா, அதே மாதிரி ரேங்க் லிஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ரேங்க் லிஸ்ட் நான் முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன், அதை யாரோ ஒருத்தவங்க புரியலன்ற மாதிரி சொன்னீங்க. கம்யூனிட்டி ரேங்க்னா என்ன, ஜெனரல் ரேங்க்னா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு புரியுற மாதிரி தெளிவா ஒரு உதாரணத்தோட சொல்றேன். இப்போ நீங்க 12th படிச்சுட்டு இருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். நீங்க 12th படிச்சுட்டு இருக்கீங்க, ஒரு மாணவி உங்க ஸ்கூல் உங்க கிளாஸ்ல, ஓகேங்களா, உங்க கிளாஸ்ல டோட்டலா ஒரு 20 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா, உங்க கிளாஸ்ல 20 மெம்பர்ஸ் இருக்காங்க. 20 மெம்பர்ஸ்ல ஒரு எம்பிசி கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு மாணவி, எம்பிசி கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு மாணவி பாத்தீங்கன்னா 600க்கு 550 எடுக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது பிசி கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு மாணவி 600க்கு 500 எடுக்கிறாங்க. ஓகேங்களா, எம்பிசி கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு மாணவி 600க்கு 450 எடுக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது பிசி கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு மாணவி பாத்தீங்கன்னா 600க்கு 400 எடுக்கிறாங்க. அதே மாதிரி எஸ்சி கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு மாணவி பாத்தீங்கன்னா 600க்கு 520 எடுக்கிறாங்க. ஓகேவா, 520 எடுக்கிறாங்க. இன்னொரு எஸ்சி கம்யூனிட்டியை சேர்ந்த மாணவி, இதே மாதிரி இன்னொரு எஸ்சி கம்யூனிட்டியை சேர்ந்த இன்னொரு மாணவி பாத்தீங்கன்னா 600க்கு 420 எடுக்கிறாங்க. ஓகேங்களா, உங்க கிளாஸ்ல டோட்டல் 20 மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த 20 மெம்பர்ஸ்ல 6 பேர் தான் பாஸ் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 6 பேருக்கு ரேங்க் கார்டு போட்டு கொடுக்குறாங்க. ரேங்க் கார்டு போட்டு கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எம்பிசி கம்யூனிட்டி சேர்ந்த ஒரு மாணவி 550 எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பிசி கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு மாணவி 500 எடுத்திருக்காங்க. பிசி கம்யூனிட்டியை சேர்ந்த மாணவி 450 எடுத்திருக்காங்க. பிசி கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு மாணவி 400, எஸ்சி கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு மாணவி 520 எடுத்திருக்காங்க. அதே மாதிரி எஸ்சி கம்யூனிட்டியை சேர்ந்த இன்னொரு மாணவி 420 எடுத்திருக்காங்க. சோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 6 பேருக்கு நம்ம ரேங்க் கொடுக்கணும், ரேங்க் கார்டு கொடுக்கணும் அப்படின்னா எம்பிசி கம்யூனிட்டியை சேர்ந்த இந்த மாணவிக்கு தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுப்போம். ஏன்னா இவங்க தான் டோட்டல் இருக்கிறதுலே அதிகமா வாங்கிட்டாங்க. அப்ப இவங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுப்போம்.
சரிங்களா. அடுத்தது செகண்ட் ரேங்க் யாருக்கு கொடுப்போம்? எஸ்சி கம்யூனிட்டியை சேர்ந்த இந்த மாணவிக்கு. ஏன்னா 550க்கு அடுத்த இடத்துல இவங்க தான் இருக்காங்க. அப்ப எஸ்சி கம்யூனிட்டியை சேர்ந்த இந்த மாணவிக்கு செகண்ட் ரேங்க் கொடுப்போம். ஓகேங்களா. அடுத்த தேர்ட் ரேங்க் கொடுக்கணும்னா யாருக்கு கொடுப்போம்? இந்த மாணவிக்கு. பிசி கம்யூனிட்டியை சேர்ந்த இந்த மாணவிக்கு தான் நம்ம தேர்ட் ரேங்க் கொடுப்போம். ஏன்னா 520க்கு அடுத்தது 500 இவங்க தான் வாங்கியிருக்காங்க. அப்போ இவங்க தேர்ட் ரேங்க். ஓகேங்களா. இப்போ ஃபோர்த் ரேங்க் யாருக்கு கொடுப்போம்? எம்பிசி கம்யூனிட்டி சேர்ந்த இந்த மாணவிக்குனா 500க்கு அடுத்ததா 450 இவங்க தான் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் 450க்கு அடுத்தது யார் வாங்கியிருக்காங்க? எஸ்சி கம்யூனிட்டி சேர்ந்த இந்த மாணவி 420 வாங்கியிருக்காங்க. இவங்க தான் 5th ரேங்க். அதே மாதிரி பிசி கம்யூனிட்டியில வந்து பாத்தீங்கன்னா 400. அப்போ இவங்களுக்கு அடுத்தது வந்து இவங்க வராங்க. 420க்கு அடுத்தது இந்த 400 தான் வருது. அப்போ இவங்க தான் 6th ரேங்க். ஓகேங்களா. சோ இப்படிதான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? ரேங்க் கொடுப்போம். சோ ரேங்க் கார்டு கொடுக்கும்போது இந்த மாணவி ஃபர்ஸ்ட் ரேங்க், இந்த மாணவி செகண்ட் ரேங்க், இந்த மாணவி தேர்ட் ரேங்க், இந்த மாணவி ஃபோர்த், இந்த மாணவி ஃபிஃப்த், அவங்களுடைய மார்க்கை பேஸ் பண்ணி. சோ இதே ப்ரொசீஜர்ல தான் உங்க கட் ஆஃப் பேஸ் பண்ணி ரேங்க் கொடுப்பாங்க. சரிங்களா. இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் ரேங்க். இதுக்கு பேர் என்னன்னா ஜெனரல் ரேங்க். ஓகேங்களா. அடுத்தது கம்யூனிட்டி ரேங்க்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஓவரால் எல்லா கம்யூனிட்டியும் சேர்த்து நம்ம ரேங்க் கொடுத்ததுல 6 ரேங்க் வந்திருக்கு. இப்போ எம்பிசி கம்யூனிட்டியில மட்டும் யார் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க, யார் செகண்ட் வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ எம்பிசி கம்யூனிட்டியில 550 எடுத்திருக்காங்க இல்லையா, இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க். அடுத்தது எம்பிசி கம்யூனிட்டியில 450 எடுத்திருக்காங்க இல்லையா, இவங்க வந்து செகண்ட் ரேங்க். சரிங்களா. கம்யூனிட்டி வைஸ் நம்ம ரேங்க் பிரிக்கும் போது இவங்க ஃபர்ஸ்ட் ரேங்க்ல வராங்க, இவங்க செகண்ட் ரேங்க்ல வராங்க. ஓகேங்களா. ஓவரால் ஜெனரல் ரேங்கிங்ல இவங்க வந்து 4th ரேங்கிங் வந்தாங்க. ஓகேங்களா. எல்லா கம்யூனிட்டியும் சேர்க்கும் போது இவங்க 4th ரேங்க் வந்தாங்க. ஆனா இவங்க கம்யூனிட்டி மட்டும் பர்டிகுலரா மென்ஷன் பண்ணும்போது இவங்க செகண்ட் ரேங்க் வந்துட்டாங்க. ஓகேங்களா. சோ அப்போ எம்பிசி கம்யூனிட்டில இவங்க ஃபர்ஸ்ட் ரேங்க், எம்பிசி கம்யூனிட்டில இவங்க செகண்ட் ரேங்க். ஓகேங்களா. அப்போ இப்போ வந்து பிசி கம்யூனிட்டிக்கு ரேங்க் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசில 500 எடுத்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுக்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரி பிசில 400 எடுத்தவங்களுக்கு செகண்ட் ரேங்க் கொடுக்கலாம். ஓகேங்களா. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் ஜெனரல் ரேங்கிங்ல இவங்க வந்து பிசி கம்யூனிட்டியை சேர்ந்த இவங்க 6th ரேங்க் வந்தாங்க. ஆனா இவங்க கம்யூனிட்டியை மட்டும் பர்டிகுலரா பார்க்கும்போது இவங்க செகண்ட் ரேங்க் வராங்க. பிசி கம்யூனிட்டியில செகண்ட் ரேங்க் வராங்க. புரியுதுங்களா. அப்போ இதுதான் கம்யூனிட்டி ரேங்க். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் நீங்க தனிப்பட்ட முறையில எவ்வளவு ரேங்கிங் வந்திருக்கீங்க அப்படின்றது தான் கம்யூனிட்டி ரேங்க். ஓகேங்களா. ஜெனரல் ரேங்க்ன்றது ஓவரால் எல்லா கம்யூனிட்டியும் சேர்த்து நீங்க எத்தனாவது இடத்துல வரீங்கன்றது ஜெனரல் ரேங்க். கம்யூனிட்டி ரேங்க்ன்றது ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் நீங்க எத்தனாவது இடத்துல இருக்கீங்கன்றது கம்யூனிட்டி ரேங்க். உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி ரேங்க் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது உங்க கம்யூனிட்டிக்குன்னு தனித்தனியா வந்து சீட் அலோகேட் பண்ணிருப்பாங்க. அதுல அவங்கவுங்க கம்யூனிட்டி சீட்டை அவங்கவுங்களால தான் எடுக்க முடியும். சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் எம்பிசி கம்யூனிட்டிக்குன்னு ஒரு 4 சீட்டு கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அப்படின்னா, அந்த 4 சீட்டையும் எம்பிசி கம்யூனிட்டியில இருக்கவங்க மட்டும்தான் எடுக்க முடியும். சரிங்களா. பிசி கம்யூனிட்டியில இருக்கவங்களும் எஸ்சி கம்யூனிட்டியில இருக்கவங்களும் எடுக்க முடியாது. சப்போஸ் இந்த எம்பிசி கம்யூனிட்டியோட மார்க் அதிகமா வாங்கியிருந்தாலும் கூட மற்ற கம்யூனிட்டியில இருக்கவங்க அந்த சீட்டை எடுக்க முடியாது. அந்தந்த கம்யூனிட்டியில இருக்கவங்களுக்கு தான் அந்தந்த சீட்டு. மார்க் இன்னொரு கம்யூனிட்டியில இருக்கவங்க மார்க் அதிகமா வாங்கிட்டாங்க அப்படின்றதுக்காக இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எம்பிசி கம்யூனிட்டியில இருக்கவங்களுக்கு ஒரு 4 சீட்டு சிஎஸ்சில இருக்கு அப்படின்னா, இப்போ வந்து பிசில இருக்கவங்க இந்த எம்பிசில இருக்கவங்களோட மார்க் அதிகமா வாங்கியிருந்தாலும் கூட இவங்களுக்கு அந்த சீட்டை கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா. எம்பிசி கம்யூனிட்டியில ஒரு 4 சீட் இருக்குன்னா அந்த 4 சீட்டையும் எம்பிசி கம்யூனிட்டியில இருக்கவங்க மட்டும்தான் எடுக்க முடியும். சரிங்களா. பிசி கம்யூனிட்டியில இருக்கவங்க மார்க் அதிகமா எடுத்துட்டாங்க அப்படின்றதுக்காக இந்த 4 சீட்டை போயிட்டு பிசி கம்யூனிட்டியில இருக்கவங்களோ இல்ல மத்த கம்யூனிட்டியில இருக்கவங்களோ போய் எடுக்க முடியாது. ஓகேங்களா. அவங்கவுங்க கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய சீட்டை அவங்கவுங்க தான் எடுக்க முடியும். ஓகேங்களா. அந்தந்த கம்யூனிட்டியில இருக்கவங்க தான் எடுக்க முடியும். அதனால கம்யூனிட்டி ரேங்க் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட தமிழ்நாடு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே பை. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன்.